இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப் நமக்கு வந்து இப்போ நிறைய புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். ஸோ பிஃபோர் வாட்ஸ்அப் அப்டேட் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நமக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்து போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி குயிக்காக வந்து பார்த்தலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் டிவைஸ் நீங்கள் வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நம்பரோட சிம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் இந்த சிம்மை நீங்கள் எடுத்து வேறு ஏதோ ஃபோனில் வந்து போட்டிங்க அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப் நமக்கு வந்து இப்போ லாக் அவுட் ஆயிரும். தென் திரும்பி நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணும். சப்போஸ் நம்ம ஒரு சில பேர்லாம் வந்து இப்போ சிம் லாகின் பண்ணி வச்சிருப்போம். பட் அந்த சிம்முக்கு எந்த விதமான ரீசார்ஜ்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். நம்மளால் அந்த வாட்ஸ்அப் திரும்பி யூஸ் பண்ணவே முடியாது. தென் அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப யூஸ் பண்ண ஃபீச்சர் நமக்கு வந்து வாட்ஸ்அப் வெப். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் லேப்டாப்லேருந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த வாட்ஸ்அப் வெப் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 hours ஒருக்கா நமக்கு வந்து இப்போ லாக் அவுட் ஆயிரும். தென் உங்கள் டிவைஸ் திரும்பி லிங்க் பேஜில் போய் நம்ம திரும்பி கேமரா வச்சு ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நமக்கு வந்து இன்னும் 2 months வந்து வரப்போகுது. ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் நம்ம செக்யூரிட்டி வைஸில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் தான். ஆனால் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக வந்து வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்அப்பியரிங் அபவுட் chat. ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி இருக்காதுன்னு வந்து பாருங்கள். நம்ம ப்ரொஃபைல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து காட்டும். அந்த ப்ரொஃபைல் பிக்சருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மோட் அப்படின்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணும்போது இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன மோடில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சென்டென்ஸ் நம்மளால் டைப் பண்ணி வச்சுக்க முடியும். ஒன்ஸ் நம்ம டைப் பண்ணிட்டு அந்த விசிபிள் chat வந்து பாருங்கள், அது நம்ம யாருக்கு காட்டணும் அப்படின்னு செட் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கே டியூரேஷன் இருக்கிறது வந்து பார்க்கலாம். அது எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து டிஸ்அப்பியர் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வேணுன்ற டைப் பண்ணி சேவ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ என்னோட இன்னொரு ஃபோனில் வந்து நான் பார்க்குறேன். இப்போ வந்து பாருங்கள், என்னோட ப்ரொஃபைல் பிக்சர் கிட்ட வந்து பார்த்தா நம்ம என்ன டைப் பண்ணமோ அதை வந்து பார்த்தா காட்டுது. ஸோ இந்த மாதிரி டிஸ்அப்பியரிங் அபவுட் chat புது ஃபீச்சர் வரப்போகுது. ஓகே, செகண்ட் ஒன் கேலரி சீட். இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டாங்க. நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் போவோம். ஃபோட்டோஸ் போயிட்டு நம்ம வந்து இப்போ என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புவோம். இனிமேல் நமக்கு ரீசெண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பாருங்க கீழே வந்து வந்துடும். அதாவது அட்டாச்மெண்ட் பட்டன் கிளிக் பண்ணுறோம். நமக்கு அந்த ஃபோட்டோஸ் கேமரா லொகேஷன்லாம் இருக்குது. அது கீழே நமக்கு வந்து எல்லா லைனாக வந்து பார்த்தா ஃபோட்டோ காட்டிடும். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஸ்குள்ளே போய் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி அனுப்புவோம். இனிமேல் நம்ம அது கீழே நம்ம ஷார்ட்கட்டாக வந்துடும். நம்ம இங்கிருந்தே கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் யூசர் நேம் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ நானும் வந்து இப்போ 4-5 வீடியோக்கு மேலே சொல்லிட்டேன் யூசர் நேம் ஃபீச்சர் இப்போ வந்து அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் நமக்கு அந்த யூசர் நேம் ஃபீச்சர் வர கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு வேண்டி வந்து இப்போ ரொம்ப அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரமே வரப்போகுது. ஸோ ஆனால் ஒரு சில பீட்டா யூசர்ஸ்க்குலாம் இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் வந்து பாருங்க, நியூ சேட் பட்டன் கிளிக் பண்ணும்போது டூவில் வந்து பாருங்க சர்ச் நேம் நம்பர் ஆர் யூசர் நேம் அப்படின்னு காட்டுது. ஸோ ஒன்று நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்க, நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க, யூசர் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ யூசர் நேம் ஃபீச்சர் வந்து கூடி சீக்கிரம் வந்துடுன்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல, கால் ஸ்டாப் இப்போ நமக்கு வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம கால் பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா மேலே கால், ஸ்கெடியூல், கீபேட் அப்படின்னு 3 ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கெடியூல் அப்படின்னா நமக்கு வந்து காலை வந்து இப்போ ஸ்கெடியூல் வந்து பண்ணிக்க முடியும். தென் கீபேட் ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தா வந்திருக்கு. ஸோ கீபேடில் நமக்கு வந்து நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம முதல்ல யாருக்கா ஒருத்தர் கால் பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபைலுக்குள்ளே போய் நம்ம வந்து கால் பண்ணுவோம். இனிமேல் நம்ம இங்கே டயல் பேட் இருக்குது, இங்கேருந்து டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி காலிங் டேப்ல ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாட்ஸ்அப் நமக்கு வந்து சேனல் இருக்கும். அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து குவிஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. போன டைம் இந்த குவிஸ் ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் செட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். இப்போ நம்ம சேனலுக்கு இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சேனல் அந்த அட்டாச்மெண்ட் பட்டன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ், கேமரா, ஃபோன், அதுக்கப்புறம் குவிஸ் ஆப்ஷன் வந்து பார்க்க முடியும். தென் அதுக்கப்புறம் கொஸ்டின் இருக்குது. இந்த குவிஸ் அண்ட் கொஸ்டின் ரெண்டுமே நம்ம கூடி சீக்கிரம் வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிளியர் சாட். அதில் நம்ம சூப்பரான ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளியர் சாட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் கிட்ட நம்ம வந்து நிறைய மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணியிருப்போம். அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போனோம் அப்படின்னா கிளியர் மெசேஜ்னு இருக்கும். அந்த கிளியர் மெசேஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தா கிளியர் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம புது ஃபீச்சர் என்ன வரப்போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளியர் சாட் கொடுக்கும்போது நம்ம 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மெசேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஃபைல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் மெசேஜ் அப்படின்னா எல்லாமே போயிடும். மீடியா ஃபைல்ஸ் ஒன்லி அப்படின்னா எது வேணும் அப்படின்னு நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த கிளியர் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், ஸ்டிக்கர், டாக்குமெண்ட், ஆடியோலாம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் இமேஜ் ஸ்டிக்கர் மட்டும் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா இமேஜ் ஸ்டிக்கர் பட்டன் கிளிக் பண்ணி கீழே கிளியர் மீடியான்னு இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஸ்டிக்கர் மட்டும் வந்து பார்த்தா கிளியர் ஆகும். ஸோ முதல்ல நமக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். இப்போ நம்ம பர்டிகுலராக எது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஒரு இமேஜை வந்து பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து போடுவோம். அப்படி ஸ்டேட்டஸில் போடும்போது நம்ம வந்து ஒரு சில பேசிக்காக எடிட்லாம் வந்து பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஒரு சூப்பரான எஃபெக்ட்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து எஃபெக்ட் அப்படின்றது பார்க்கலாம். அந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணும்போது கீழே நமக்கு வந்து பார்த்தா ஒரு சில எஃபெக்ட்லாம் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த லோ பாலியை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபில்டர் வந்து அப்ளை ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே நமக்கு வந்து ப்ராம்ப்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் டு ப்ளூ அப்படின்னு இருக்குது. நம்ம க்ரீனாக இருந்த பேக்ரவுண்ட் நமக்கு இப்போ வந்து பார்க்கலாம் ப்ளூவாக வந்து பார்த்தா மாறிடுச்சு. தென் அதுக்கப்புறம் ஆடு,
ரிமூவ் சேஞ்ச் அனிமேட் ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டேட்டஸில் ஏஐ வச்சு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் ஒன் சேவ் டிராஃப்ட். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் எடிட்லாம் வந்து பண்ணுவோம். எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேக் வந்தோம் அப்படின்னா டிஸ்கார்ட் சேஞ்சஸ் வந்து காட்டும், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸிட் வந்து ஆயிரும். சப்போஸ் திரும்பி அதே மாதிரி ஸ்டைல் வேணும் அப்படின்னா மறுபடியும் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணுன்றதெல்லாம் மாற்றிட்டு இருப்போம். இனிமேல் நமக்கு வந்து டவுன்லோட் பட்டன் வந்து வரப்போகுது. நம்ம வேணுன்ற சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இமேஜ் நமக்கு வந்து கேலரியில் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போஸ்ட் போட நினைக்கிறீங்களோ அப்போ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி டேரக்டாக ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்க முடியும். அந்த டைம் நீங்கள் உட்காந்து எடிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. முதல்ல நம்ம எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். வேணுன்ற டைம் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஈஸியாக வந்து ஸ்டேட்டஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் குரூப்ல இப்போ நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப்ல வந்து இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஒரு சில குரூப்ல ஒரு மெசேஜ்லாம் ஒரு பர்சன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொல்லி இனிமேல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இப்போ எக்ஸாம் நான் ஒரு குரூப்ல இருக்கேன். அந்த குரூப்ல நமக்கு வந்து யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர் டேக் அப்படின்னு இருக்கு. அந்த மெம்பர் டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அட்மின் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நான் இந்த குரூப்ல வந்து அட்மின் அப்படின்னு சொல்லி வந்து போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் குரூப்ல மெசேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் கீழே வந்து அட்மின் அப்படின்னு வந்து போட்டுரும். இப்போ மற்ற பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, இப்போ நம்ம மெசேஜ் பண்ணுறது வந்து அட்மின் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ல உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து டேக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம 2026 நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு நமக்கு ஒரு சில எஃபெக்ட்லாம் வந்து வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆட் ஸ்டேட்டஸில் வந்து லே அவுட் அப்படின்னு இருக்கும். அந்த லே அவுட் செலக்ட் பண்ணி இப்போ எக்ஸாம் நான் ஒரு 2-3 இமேஜாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நான் கிளிக் பண்ணி டன் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு வந்து அதுவே ரெக்கமெண்ட் பண்ணுது. செலிப்ரேட் 2026 வித் ஸ்பெஷல் ஸ்டிக்கர் அப்படின்னு காட்டுது. அந்த ஆட் ஸ்டிக்கர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இமேஜ் சென்டரில் வந்து பார்த்தா ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆயிருது. அதுக்கப்புறம் பெருசு பண்ணுறது சின்னதெல்லாம் பண்ணிக்க முடியும். நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸில் போஸ்ட் போடும்போது இந்த எஃபெக்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்து என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் வரப்போது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்கள் டிவைஸ் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் வந்து அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. தென் உங்களுக்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கேனோட அஃபிஷியல் ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.